எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த இரவு நிலாவுக்கு தூக்கமே வரையில. படுக்கையில் படுத்திருந்தாலும் அவள் கண்களுக்கு முன்னாடி மீண்டும் மீண்டும் வந்தது அந்த ஃபோட்டோ தான். அர்ஜுன், அவனோட கண்கள், அவளுக்கு பின்னால் நின்றிருந்த அந்த மர்ம மனிதன். அந்த ஃபோட்டோவில் இருந்த ஆள் யார்? ஏன் அவனை பார்த்ததும் அர்ஜுன் முகம் அப்படி மாறிடுச்சு? ஏன் யாரோ என்னையும் அம்மாவையும் ஃபாலோ பண்ணுறாங்க? எவ்வளவோ கேள்விகள், ஆனால் பதில் ஒன்றுமே கிடைக்கல. காலையானதும் கூட அந்த குழப்பம் போகவே இல்லை. அதே குழப்பத்தோட காலேஜுக்கு போனாலும் கிளாஸில் என்ன நடந்துச்சு, லெக்சர் என்ன சொன்னார் என்று கூட அவளுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லஞ்ச் பிரேக் நேரத்தில் கவி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாள், ஏய் என்னடி மேட்டர்? 2 வாரமாக நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ சென்னையிலே இல்லை, மார்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃபோனை பார்த்துக்கிட்டு சிரிக்கிற, அப்புறம் சடன்லி அமைதியாகிற. என்னடி, ஏதாவது லவ் மேட்டர் ஓடுதோ என்ன என்று கவி கேள்விகளை அடுக்க நிலா சிரித்து மழுப்பினாள். ஆனால் அந்த சிரிப்பு கூட அவளுக்கு முழுசாக வரலை. ஏய் கவி, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஏய், நீ இந்த டைலாக் சொல்லும்போது தான் டெஃபினெட்லி ஏதாவது இருக்குன்னு தோணுதுடி. ஏய், உண்மையாக ஒன்றும் இல்லைடி. அப்படின்னா என்ன பிரச்சனை? இந்த முறை நிலா பதில் சொல்லலை. ஏன்னா அவள் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு டேஞ்சரஸ் உலகத்தில் இருக்கும் ஒருவன் மெதுவாக அவளோட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டான்று எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? மாலை காலேஜுக்கு வெளியே வந்தபோது கேட்டுக்கு வெளியே அதே கருப்பு கார் நின்று கொண்டிருந்தது. நிலா அதை பார்த்த உடனே நின்றுட்டா. அர்ஜுன் காருக்கு வெளியே வந்து சாய்ந்து நின்றிருந்தான். அவன் கருப்பு கலர் ஷர்ட் அணிந்திருந்தான். கண்களில் தூக்கமே இல்லை. அவனும் நேற்றிரவு தூங்கலன்னு பார்த்தாலே தெரியும். அவன் மெதுவாக அருகே வந்தாள். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அர்ஜுன் அவளை பார்த்து சில நொடிகள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். ஒன்று பார்க்க தான் வந்தேன். அந்த பதில் அவளை அமைதியாக்கியது. ஆனால் அப்போது அவள் பழைய நிலா இல்லை. நேராகவே கேட்டா, நேற்று அந்த ஃபோட்டோவில் இருந்த ஆள் யார் அர்ஜுன்? அர்ஜுன் உடனே பதில் சொல்லலை. பிறகு மெதுவாக சொன்னான், நீ ஃபர்ஸ்ட் காரில் ஏறு. மீண்டும் அதே கேள்வியை கேட்டா. ஆனால் இந்த முறையும் அவளுக்கு ஆன்சர் கிடைக்கல. இன்னைக்கு நீ கேட்குற எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கிடைக்கும். காரில் ஏறு. அந்த ஒரு லைன் அவளை முழுசாக நிறுத்தி அமைதியாக்கியது. அதே நேரம் 1 மணி நேரம் கழித்து கார் சென்னை ஹார்பர் சைட் ஏரியாக்குள்ளே நுழைந்தது. மழை நின்றிருந்தாலும் வானம் இன்னும் இருண்டு தான் இருந்தது. பெரிய கண்டெய்னர்ஸ், லாரிகள் மற்றும் கடல் வாசனையுடன் தூரத்தில் கிரெயின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த இடமே வேறொரு உலகம் மாதிரி இருந்தது. நிலா ஜன்னல் வழியே பார்த்துக்கிட்டே இருந்தாள். நம்ம எங்கே போகிறோம் அர்ஜுன்? என்னோட உலகத்துக்கு. அந்த பதில் அவளை மீண்டும் அமைதியாக்கியது. சில நிமிடங்கள் கழித்து கார் ஒரு பழைய வேர்ஹவுஸ் முன்னாடி நின்றது. வெளியே 10க்கும் மேற்பட்ட ஆட்கள். அவர்கள் அர்ஜுனை பார்த்தவுடனே நேராக நின்றார்கள். அண்ணா, அண்ணா, அண்ணா என்று மரியாதையாக தலை குனிஞ்சாங்க. நிலா அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. இது பிஸ்னஸ் வேர்ல்டு இல்லை, இது வேற, முழுக்க வேற. அர்ஜுன் அவளை பார்த்தான். என்ன பயமாக இருக்கா? நிலா சில நொடிகள் யோசிச்சா. பிறகு உண்மையை சொன்னா கொஞ்சம் என்றாள். அர்ஜுன் முதல் முறையாக சிரித்தான். குட். என்ன குட்? என்னை பார்த்து கொஞ்சமாவது பயப்படுற முதல் மனிதன் நீ. நான் உங்களை பார்த்து ஒன்றும் பயப்படல. இந்த பிளேஸை பார்த்து தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுவும் நல்லது.
வேர்ஹவுஸுக்குள்ளே போனதும் நிலாவோட கண்கள் சுற்றி பார்த்தது. பெரிய ஹால், பல பாக்ஸர்ஸ், செக்யூரிட்டி, மேலே சிசிடி கேமராக்கள். அந்த இடம் சாதாரண ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி தெரியல. அங்கே இருந்த எல்லாரும் அர்ஜுனை பார்த்த விதமே வேறு மாதிரி இருந்தது. அவனை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, ஒருவித பயத்தோட. அந்த நேரம் ஒரு வயதான மனிதர் உள்ளே வந்தார். அவர் அர்ஜுனை பார்த்ததும், நீ எதுக்காக இவளை இங்கே கூட்டு வந்த? இங்கே இவளை கூட்டிகிட்டுலாம் வரக்கூடாது. அர்ஜுனின் முகம் உடனே சீரியஸாக மாறியது. நான் முடிவு பண்ணிட்டேன் என்றான் அர்ஜுன். அவளுக்கு இந்த உலகம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அந்த மனிதர். அதற்கு அர்ஜுன், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு என்றான். நிலா அமைதியாக நின்றிருந்தாள். இவருக்கு யாருன்னு கூட தெரியல. ஆனால் கான்வர்சேஷன் டேஞ்சராக இருந்தது. அந்த மனிதர் மெதுவாக நிலாவை பார்த்தா. உன் பேர் நிலா தானே? ஆமாம். நீ பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரிகிற. என்ன அர்த்தம்? அவர் சிரிக்கல. அர்ஜுன் அருகில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை எப்பவும் ஈஸியாக இருக்காது என்று கூறினார் அந்த மனிதர். அந்த வார்த்தை வேர்ஹவுஸ் முழுக்க ஒழிச்ச மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு அர்ஜுன் நேராக ஒரு பழைய ஆஃபீஸ் ரூமுக்குள் நடந்தான். நிலாவும் அவன் பின்னாடியே ஓடிச் சென்றாள். ரூம் முழுக்க பழைய ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ் மற்றும் டாக்குமெண்ட்ஸ். அவன் ஒரு ட்ரோவரை திறந்தான். அதிலிருந்து ஒரு பழைய ஃபோட்டோ ஆல்பமை எடுத்து மேசை மேலே வைத்தான். நிலா மெதுவாக அவன் அருகே வந்து நின்றாள். ஆல்பம் ஓப்பன் பண்ணி பார்த்தாள். முதல் ஃபோட்டோ சின்ன வயசு அர்ஜுன், அவன் அண்ணன் மற்றும் இருவரும் சிரிச்சுக்கிட்டு நின்றுருந்தாங்க. அடுத்த ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ. அடுத்த ஃபோட்டோ அதே மர்ம மனிதன். இந்த முறை அந்த ஃபோட்டோ ரொம்ப தெளிவாக இருந்தது. அர்ஜுன் அவன் அப்பாவோட ஃபோட்டோ பக்கத்தில் நின்றிருந்தான். நிலா ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தாள். இவன் தான். அர்ஜுன் மெதுவாக தலையசைத்தான். ஆமாம். யார் இவன் அர்ஜுன்? அந்த ரூம் முழுக்க அமைதி நிலவியது. அர்ஜுன் ஜன்னல் பக்கம் திரும்பி நின்றான். பிறகு மெதுவாக சொன்னான், என்னோட அப்பாவோட க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட். நிலா அதிர்ச்சியாக பார்த்தாள். ஆனால் அர்ஜுன் இன்னும் பேசிக்கொண்டே இருந்தான். அப்புறம் அவன் குரல் கொஞ்சம் இறுகியது. என்னோட அண்ணனை கொன்றவன். நிலா கையிலிருந்த ஆல்பம் கிட்டத்தட்ட கீழே விழுந்தது. அவளுக்கு ஒரு நொடி மூச்சு நின்ற மாதிரி இருந்தது. என்ன? அர்ஜுன் மெதுவாக திரும்பினான். அவன் கண்களில் இப்போ கோபம் இல்லை, பல வருடங்களாக உள்ளே புதைச்சி வச்சிருந்த வலி மட்டும் இருந்தது. அவன் நிலா, நான் தேடிக்கிட்டிருக்கிற மனிதன் இவன் தான். நான் உயிரோடு இருக்கிற காரணமும் இவன் தான். நான் தூங்காமல் இருக்கிற காரணம் அவன் தான். அந்த நொடி வேர்ஹவுஸுக்கு வெளியே திடீரென்று ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது. அது பாம். வெடிப்பு சத்தம் வேர்ஹவுஸ் முழுக்க அதிர வைத்தது. ஜன்னல் கண்ணாடிகள் சிதறின. வெளியே இருந்த ஆட்கள் கத்திக்கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். சில நொடிகளுக்கு முன்னாடி அமைதியாக இருந்த அந்த இடம் இப்போது முழுக்க குழப்பமாக மாறியிருந்தது. கீழே குனிஞ்சுக்கோ என்ற அர்ஜுன் கத்தின அந்த நொடியில் நிலா தன்னையே அறியாமல் கீழே உட்கார்ந்து விட்டாள். அர்ஜுன் வேகமாக அவள் அருகே வந்து அவள் தோளில் கை வைத்து சுவரோரமாக இழுத்தான். என்ன பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, பயப்படாத, எதுவும் ஆகாது உனக்கு என்று சொன்னாலும் அவன் கண்களில் வெளியே நடப்பதை கவனித்து கொண்டே இருந்தது. நிலாவின் இதயம் கட்டுப்பாட்டிடாமல் துடித்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு
அவன் தான் அண்ணன் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போ திடீரென்று வெடிப்பு. எல்லாமே கனவு மாதிரி இருந்தது. அதே நேரம் வெளியிலிருந்து ஒருவர் ஓடி வந்து கதவை திறந்தார். அண்ணா, நம்ம கண்டெய்னர் சைட் அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்க 2 பேருக்கு காயம். அர்ஜுனின் முகம் இறுக்கியது. யாருன்னு தெரிஞ்சுதா? இல்லைண்ணா, ஆனால் இது வார்னிங் மாதிரி தெரியலை, டைரக்ட் மெசேஜ். அர்ஜுன் ஒரு நொடி அமைதியாக நின்றான். பிறகு திரும்பி நிலாவை பார்த்தான். அந்த பார்வையில் அவசரம் இருந்தது. நீ இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, இங்கே இருக்கக்கூடாது. கிளம்பு. நான் உங்களை விட்டுட்டு எங்கே போகிறது அர்ஜுன் என்று நிலா உடனே கேட்டாள். அவளுடைய குரலில் இருந்த பதட்டம் மறைக்கப்படவில்லை. அர்ஜுன் சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் வாழ்க்கையில் யாரும் அவனை பற்றி கவலைப்பட்டதே இல்லை என்று தோன்றும் அளவுக்கு பழகியிருந்தான். ஆனால் இந்த பெண் ஒவ்வொரு ஆபத்திலும் தன்னை பற்றித்தான் முதலில் கேட்கிறாள். நிலா என்று அவன் மெதுவாக அழைத்தான். சொல்லுங்க அர்ஜுன். நீ இப்போ சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போது நீங்கள் அர்ஜுன்? அந்த ஒரு வார்த்தை, அது கேள்வி இல்லை, கவலை. அர்ஜுன் அதை உணர்ந்தான். சில நிமிடங்கள் கழித்து அர்ஜுன் தனது நம்பிக்கையான ஆள் ராகவிடம் நிலாவை வீட்டுக்கு அழைத்து செல்லச் சொன்னான். ஆனால் நிலா அங்கேயே நின்றிருந்தாள். நான் போக மாட்டேன். நிலா, நான் சொல்கிறத கேளு. இல்லை, நான் போக மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது நடந்தால் என்ன தள்ளி விட்டுறீங்க. என்ன நடக்குது, என்ன நடக்குது, ஏன்? யார் உங்கள் எதிரி? எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் பயப்பட்டது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். அவள் குரல் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது. நான் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படி டேஞ்சருக்குள்ளே நிற்கும்போது என்னால் நார்மலாக இருக்க முடியல அர்ஜுன். அந்த இடத்துல இருந்து எல்லாரும் அமைதியாகிவிட்டார்கள். அர்ஜுன் மட்டும் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்று அவள் சொல்லிவிட்டு அவள் வார்த்தையை முடிக்க முடியவில்லை. அந்த நொடியில் தான் அர்ஜுனின் உள்ளே ஏதோ உடைந்தது. பல வருடங்களாக சுவற்றுக்குள் அடைத்து வைத்திருந்த ஒரு பகுதி. அவன் மெதுவாக அவள் அருகே நடந்து வந்தான். நிலா பேசாமல் நின்றிருந்தாள். அவன் முன்னால் நின்றதும் அவளால் கண்களை உயர்த்தி பார்க்க முடியவில்லை. அவள் பயந்திருந்தாள். ஆனால் அந்த பயம் அவனுக்காக. அதுதான் வித்தியாசம். என்ன பாரு என்று அவன் மெதுவாக சொன்னான். நிலா மெதுவாக நிமிர்ந்தாள். அவள் கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்ததும் அர்ஜுனின் முகம் மாறியது. அவன் மிகவும் மெதுவாக அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டான். நீ இவ்வளோ பயப்படுற அளவுக்கு நான் ஒருத்தான்னு எனக்கு தெரியல என்று அவன் கூறினான். ஆனால் குரல் உடைந்திருந்தது. நிலா உடனே சொன்னாள், இப்படி சொல்லாதீங்க. ஏன்? ஏன்னா நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப நல்லவர். அந்த வார்த்தை அவனை முழுசாக அமைதியாக்கியது. வெளியே மழை மீண்டும் ஆரம்பித்திருந்தது. வேர்ஹவுஸ் ரூஃப் மேலே விழுந்த மழை துளிகள் தொடர்ந்து சத்தம் போட்டு கொண்டிருந்தன. அந்த சத்தத்துக்குள்ளேயே சில நொடிகள் யாரும் பேசவில்லை. பிறகு அர்ஜுன் மெதுவாக அவள் முகத்தை பார்த்தான். அவன் பார்வையில் இருந்த சாஃப்ட்னஸ் நிலா இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நீ ஏன் இவ்வளோ கேர் பண்ணுற என்று கேட்டான் அர்ஜுன். நிலா சிரிக்க முயன்று தோற்றாள். அவளுக்கு முழுசாக சிரிக்கக்கூட முடியல. அதுக்காக ஆன்சர் என்கிட்ட இல்லை. அதே வார்த்தை, அவன் முன்னாடி சொன்ன அதே பதில். இருவரும் ஒரு சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். அந்த நொடி அர்ஜுன் தனது கையை உயர்த்தி அவள் முடியை காதரமாக ஒதுக்கினான்.
நிலாவின் மூச்சு சற்றே தடுமாறியது. அவன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். வெளியே மழை, உள்ளே ஒருவித அமைதி. அந்த நொடியில் சண்டை, எதிரி, வேர்ஹவுஸ், டேஞ்சரஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. அவன் மெதுவாக முன்னால் குனிந்தான். நிலாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவளால் பார்வையை விலக்கக்கூட முடியவில்லை. அர்ஜுன் அவள் நெற்றிக்கு மிக அருகில் வந்தான். ஒரு நொடி தயங்கி, பிறகு மெதுவாக அவள் நெற்றியில் தனது உதடுகளை பதித்தான். அது அவசரமாக நடந்ததில்லை. அது வெறும் காதல் தருணமும் இல்லை. நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நீ எனக்கு முக்கியம். இந்த 3 உணர்வுகளும் அந்த ஒரு நொடியிலேயே இருந்தது. நிலா தனது கண்களை மூடி அவனது முத்தத்தை உணர ஆரம்பித்தாள். வெளியே பெய்த மழையை விட அவள் இதயத்துக்குள் ஏதோ சத்தமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த தருணம் இன்னும் சில நொடிகள் நீடித்திருக்கலாம். ஆனால் திடீரென்று அர்ஜுனின் ஃபோன் ரிங் ஆனது. அர்ஜுன் உடனே திரும்பினான். அது ராகவிடமிருந்து வந்த கால். அவன் அதை எடுத்து பேசினான். மறுபுறம் கத்தல், பதற்றம் இருந்தது. அண்ணா, பிரச்சனை நிலா வீட்டில் என்று ராகவ் கூறியதும் அர்ஜுனின் முகம் உடனே மாறியது. என்னாச்சு? யாரோ அவங்க வீட்டுக்குள்ளே புந்திருக்காங்க என்று ராகவ் கூற நிலாவின் முகமும் வெளிரியது. அம்மா, அம்மா என்று அவள் வாய்விட்டு கத்த ஆரம்பித்தாள். அடுத்த நொடியே அர்ஜுன் ஃபோனை இறுக்கமாக பிடித்தான். அவன் கண்களில் மீண்டும் அந்த பழைய தீ திரும்ப வந்தது. இந்த கதையோட அடுத்த பக்கம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.